கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமாய் ஒரு ஹல்லேலூயா சொல்லமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். நம்முடைய ஊழியர் சொன்னபடியே இந்த அருமையான காலை வேளையில 16 ஆண்டுகளை நாம் முடித்தது மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மை நிலையான வாசஸ்தலத்திற்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு வந்து சேர்த்து இந்த 2ஆம் ஆண்டுக்குள்ள கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்தி வந்ததற்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். வாசிங்க செய்திக்கு ஆதாரமாய் எபிரியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபிரியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். கண்களை மூடி இந்த காலையில் கர்த்தருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்க்கலாம். இந்த அருமையான காலை வேளையில கர்த்தர் நம்மை கிருபையாய் கொண்டு வந்து அவர் சமூகத்தில் அவரை துதிக்கும்படி ஆராதிக்கும்படி செய்த தேவன் இந்த வேளையிலும் நம்மோடு கூட பேசும்படி, அவர் நம்மோடு கூட இடைப்படும்படி கர்த்தர் தாமே இந்த காலையில் நம்மோடு கூட தம்முடைய வார்த்தைகளை, அவருடைய ரகசியங்களை நமக்கு வெளியரங்கமாக்கி காட்டும்படி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடி வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. Praise you Father, Heavenly Father. தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஓ நன்றி அப்பா. Thank you Lord. Hallelujah. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. சொல்ல முடியுமா? பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமா. சொல்லுவோம், நீர் வந்தால் சூழ்நிலை. Thank you Father. Oh
வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. வனாந்திர வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை சொல்லுங்க விசுவாசத்தோட முடியாதது சாத்தியம். ஆவியானவரே நீர் வந்தால் ஆபப்பா முடியாதது சாத்தியம். எல்லாரும் ஒரு மனதோடு கூட அவரை அழைத்து நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவி. சபையே சொல்லு நிறைவே நீர் வாருமே நிறைவே. ஓ ஆவியானவர் நிறைவே நீர் போதுமே ஆவி. சொல்லுவோம் நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. சேர்ந்து நிறைவே சொல்லுவோம் நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே எங்கள் ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஆவியில நிறைய முடிஞ்சவங்க ஒரு விசை இந்த காலையில் ஆவியில நிறைஞ்சு சொல்ல முடியுமா? அந்த ஆவியானவர் எங்கள இல்லாவிட்டால் நாங்கள் இவ்வளவு தூரத்தை கடந்திருக்க முடியாது. ஹல்லேலூயா. எங்களுக்கு முன் செல்லுகிற அவருடைய சமூகம் எங்களுக்கு முன் செல்லாது இருந்திருந்தால் ஓ நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவர். ஒரு விசை கூட நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே எங்கள் ஆவி. Hallelujah. Thank you, Father. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நீர் இல்லாதிருந்தால் நாங்கள் என்றைக்கோ மடிந்திருப்போம் ஆண்டவரே. ஒரு பிள்ளைக்கு ஒப்பாய் நாங்கள் சேர்ந்திருப்போம் ஆண்டவரே. ஆனால் நீரோ எங்களை நடத்த உண்மை உள்ளவராயிருந்தீர் ஆண்டவரே. நீர் உண்மை உள்ளவராயிருந்தீர். நாங்கள் ஆண்டவரே ஒரு பெரிய ஜனக்கூட்டம் என்று சொல்லி எங்களை ஆண்டவரே அழைக்காமல், நாங்கள் ஆண்டவரே ஜன பெருத்தவர்கள் என்று சொல்லி எங்களை ஆண்டவரை தெரிந்து கொள்ளாமல் ஆண்டவரே நாங்கள் எல்லா ஜனத்தை பார்க்கிலும் ஆண்டவரே நாங்கள் கொஞ்ச ஜனம் என்று எங்களை நீர் தெரிந்து கொண்டீரப்பா ஆண்டவரே. நாங்கள் கொஞ்சம் என்று நீர் அறிந்திருந்தோம். நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில, எங்கள் சபையில, எங்கள் ஊழியங்கள்ல இம்மட்டுமாய் நீர் நிறைவேற்றி வருகிற தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஒரு விசை பேசும் சுவாமி, இன்னும் ஒரு விசை விளம்பும் கர்த்தாவே, இன்னும் ஒரு விசை உடைய சத்தத்தை தொனிக்க பண்ணுங்கப்பா ஆண்டவரே. இன்றைக்கு காதேஸ் வனாந்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே அதிரட்டும் ஆண்டவரே. ஓ பெண்மான்கள் ஈனட்டும் சுவாமி.
உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்பட வேண்டும் என்று மீட்பர் மூலம் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். செய்திக்கு ஆதாரமாய் வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு நான் சொல்லியிருந்தபடியே இந்த செய்தியின் தலைப்பு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. In English it says, who was faithful to him that appointed him, as also Moses was faithful in all his house என்று போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் இந்த ஈஸி டு ரீட் வெர்ஷன்ல தான் இந்த வார்த்தையினுடைய தெளிவையும் அதனுடைய ஆழ அர்த்தத்தையும் புரிந்து கொள்ள முடியுது. ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது ஈஸி டு ரீட் வெர்ஷன்ல இப்படியாய் சொல்லப்படுகிறது, God made him our high priest and he was faithful to God just as Moses was. He did everything God wanted him to do in God's house என்று போடப்பட்டிருக்கிறது. God made him our high priest and he was faithful to God just as Moses was. He did everything God wanted him to do in God's house. கர்த்தருடைய வீட்டில் தம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் என்ன செய்யணும்னு சித்தமா இருந்தாரோ அதை எல்லாம், ஹல்லேலூயா, he did everything, ஹல்லேலூயா, அதை எல்லாம் மோசே எப்படி உண்மையுள்ளவனாய் இருந்து செய்தானோ தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் அவர் பிரதான ஆசாரியனா இருந்தும் கூட அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. அதனால தான் அவர் யார் என்று அழைக்கப்பட்டார் என்றால் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அவரும் எப்படி இருந்தார்னா உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேகமாய் கடந்து போகலாம். முதல் காரியம் நாம் தியானிக்க இருக்கிறோம், வாட் இஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ்? உண்மை என்றால் என்ன? உண்மை என்றால் என்ன? வாட் இஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ்? வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 56வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 56வது வசனம். தாம் வாக்குதத்தம் பண்ணினபடி எல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசே கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம், அவருடைய தாசனாகிய மோசே கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. ஹல்லேலூயா. எபிரேயர்ல நம்ம வாசிச்சோம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல நம்ம வாசிச்சோம். நான் இங்கிலீஷ்ல ஈஸி டு ரீட் வெர்ஷன்லயே உங்களுக்கு நான் காண்பித்து கொடுத்தேன். He did everything that is God wanted to do in his house அப்படின்னு சொல்லி வாசிச்சோம். அதை போல உண்மையுள்ளவன் அப்படின்னு சொல்றதுக்கு, அந்த தகுதி அடைகிறதுக்கு என்ன நாம செய்திருக்கணும், எனக்கு உரிய குவாலிஃபிகேஷன் என்ன? இப்போ நாம் எல்லாருக்கும் தெரியும், இப்போ ஒரு குறிப்பிட்ட டிகிரியோ அல்லது ஒரு குறிப்பிட்ட பட்டத்தையோ நம்ம வாங்குறதுக்கு தகுதி உள்ளவங்க யாரோ அவங்க கையில் தான் என்ன செய்வாங்க, அந்த பட்டத்தை கொடுப்பாங்க. அதுக்கு சும்மா போகிற வர எல்லாருக்கும் கூப்பிட்டு அந்த பட்டத்தை கொடுக்கணும்னு கொடுக்க மாட்டாங்க. இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்கும் என்ன பட்டம் கொடுத்தாங்க? பத்ம பூஷன், பத்மஸ்ரீ, பத்ம பூஷன்
பத்ம விபூஷன், இப்படி நம்முடைய தேசத்துல பல பட்டங்கள் இருக்குது. அதை கௌரவிக்கிறதற்கு முக்கியமானவங்களை தான் தெரிஞ்சு கொண்டு சில சாதனைகளை, சில தங்கள் வாழ்நாட்களில் செய்த சாதனை படைத்தவர்களை தான் அதை எப்படி சொல்றது, அது அப்படியே பிக் பண்ணி எடுக்கிறாங்க. அல்லேலூயா. அது வரைக்கும் அவங்க என்ன கூட தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்க சொந்த பட்டணத்தில் கிராமத்தில் கூட என்ன செய்திருக்க மாட்டாங்கன்னா தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் கடந்த வருஷம் ஒரு வயதான தம்பதியாருக்கு கொடுத்துருந்தாங்க. அவங்க என்ன செய்தாங்கன்னா, அவங்க அந்த ஹைவே ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அது 2 புறமும் மரங்களை நட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவங்க செய்த அந்த காரியத்திற்காக அரசாங்கம் அவர்களை கௌரவிச்சது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அரசாங்கம் கௌரவிக்கும் பொழுது அவங்க தங்கள் வாழ்நாளில் எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க, அல்லது இந்த சமுதாயத்திற்கும் இந்த தேசத்திற்கும் எப்படி அவங்க பிரயோஜனப்படுறாங்க, இதெல்லாம் கருத்தில் வச்சு தான் நம்முடைய தேசமும் அதனுடைய தலைமையும் என்ன செய்யுதுன்னா அவர்களுக்கு சில பட்டங்களை வழங்கி அவங்கள கௌரவிக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கே நாம் பார்த்தோம், இந்த தெய்வம், இந்த இயேசு யார் என்றால் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவரை குறித்து ஒரு சர்டிஃபிகேஷன், ஒரு பட்டம், ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படுது. அப்ப அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் அப்படின்னா அதுக்கு ஒரு தகுதி இருக்குது. அல்லேலூயா. அதுக்கு என்ன தகுதி? பிரைஸ் தி லார்ட். அதுக்கு பதில் சொல்ற வண்ணமா தான் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 56வது வசனத்தினுடைய கடைசி பகுதி. அதை வாசிங்க. அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு, அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம், நல்லா கவனிங்க, அவர் சொன்ன நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. என்ன போலயா? தவறி போகவில்லை. என்ன போல? தவறி போகவில்லை. எழுதும் பொழுது நம்ம பிள்ளைங்க என்ன செய்யறாங்க? தப்பா எழுதுறாங்க. எழுதும் பொழுதே படிச்சது தான் நல்லா மனப்பாடமாக படித்து எழுதுறாங்க தான். மனப்பாடம் பண்ணுறதுன்றதே என்னது தான், அதில் இருக்கிறபடி உள்ளபடியே மனசில் ஏற்றுறது தான் மனப்பாடம் பண்ணுறது. மகப், அது அப்படியே மனப்பாடம் பண்ணுறது. அங்கே அந்த புத்தகத்தில் என்ன பதிப்பு இருக்குதோ அப்படியே மனப்பாடம் பண்ணுறது. ஆனால் எழுதும்போது என்ன ஆகுது? ஒரு வார்த்தை 2 வார்த்தை என்ன ஆகுது? மிஸ்டேக்குன்றதை விட மிஸ் ஆகுது. அது அல்லேலூயா. மிஸ் பண்ணிடுறாங்க. முக்கியமான வார்த்தையா இருந்திருக்கும். ஏன் பிள்ளைங்களுக்கு மதிப்பெண்கள் கொடுக்கப்படுறதில்லை அப்படின்னா, நீங்கள் போய் டீச்சர்கிட்ட கேட்டு வாடா, மிஸ்ஸுக்கிட்ட கேட்டு வாப்பா அப்படின்னு சொன்னால் அவங்க மிஸ் என்ன சொல்லி அனுப்புகிறாங்கன்னா, அதில் நீ எழுத வேண்டிய முக்கியமான கீ பாயிண்ட் என்ன செய்யலையா, அது மாதிரி எனக்கு நிறைய சொல்லுவாங்க. போய் கேட்டால் நல்லா எழுதியிருக்கிறான், கையெழுத்து அதெல்லாம் நல்லா இருக்குது, எல்லாம் ஓகே தான், ஆனால் அதில் என்ன இல்லையா, முக்கியமான வார்த்தை அதில் இல்லையா. அப்போ சில தேர்வுலாம் எழுதுறாங்க, சில எக்ஸாம்லாம் எழுதுறாங்க, எல்லாரும் எழுதுறாங்க. ஆனால் என்னப்பா எழுதுறீங்க? இப்போ நீங்கள் இன்ஜினியரிங்லாம் படிக்கிறாங்களே, அவங்கள போய் கேட்டிங்கன்னா என்னப்பா எழுதுனேன்னா, அவன் படித்த கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதையே 3 வாட்டி 4 வாட்டி அந்த ஃபுல் 42 பக்கத்துக்கு எழுதுவான். என்னன்னு கேட்டா எதுக்கு மதிப்பெண்ணு? பேஜை நிரப்புனா மதிப்பெண். இது ஒரு விதமான தேர்வு. இதை எழுதுறவங்க ஒரு விதமான ஜனம். அப்ப எது முக்கியம் அப்படின்னா, எல்லாத்துக்கும் இன்னைக்கு மார்க் கிடைக்கும். ஆனா எது முக்கியம்? யார் ரொம்ப நல்லா மதிப்பெண் பெற்று பட்டம் பெறுறாங்க, நல்ல அங்கீகாரம் பெறுறாங்க அப்படின்னா, ஒரு சொல்லப்பட்ட வார்த்தையை தவறாம கரெக்டா எழுதுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் அங்கீகாரம், மதிப்பு. அல்லேலூயா. அப்ப வேதம் சொல்லுது, உண்மை உள்ளவர் அப்படின்னு சொல்ற வார்த்தைக்கு தகுதி எது தெரியுங்களா? சொன்ன ஒரு வார்த்தை கூட தவறாம அப்படியே நிறைவேற்றுகிறவருக்கு தான் உண்மை உள்ளவர் என்ற தகுதி இருக்கு. அல்லேலூயா. அந்த தகுதியை பெற்ற ஒருத்தர் இந்த பூமியில இருப்பாரு என்றால் அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர வேற எந்த மனுஷனும் இல்லை, வேற எந்த தெய்வமும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் ஆராதனையில கூட சொன்னேன், 16 வருஷம் நம்மளை நடத்துகிறதற்கு நீங்களும் நானும் ஒன்றும் பெரிய ஆள் ஒன்றும் இல்லைங்க. அல்லேலூயா.
நம்மளை அங்கீகரிக்கிறதுக்கு, நம்மளை தூக்கி நடத்தி கொண்டு போறதுக்கு இவ்வளவு பெரிய தெய்வம், இந்த உலகத்தை, இந்த அண்ட சராசரத்தை உண்டாக்கின அந்த தெய்வத்துக்கு நம்ம விட பல மடங்கு தகுதி உள்ள ஜனம் இந்த பூமியில எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. தகுதின்னு சொல்லும் பொழுது நான் எதை சொல்வேன்னா, கூட்டத்தை, ஐயா சொன்னதை போல கூட்டத்தை அல்ல, அல்லது மற்ற காரியங்கள் இல்லை. நான் எதை சொல்வேன்னா, இன்றைக்கு நாம உட்கார்ந்து சுகபோகமா தேவ சமூகத்துல நல்லா விடுதலையா கர்த்தரை ஆராதிக்கிறோம்ல, நல்ல ஏர் கண்டிஷனோட ஆராதிக்கிறோம் கர்த்தரை. ஆனா இன்னைக்கும் ஒரு கூட்டம் நிக்க கூட இடம் இல்லைனாலும் கர்த்தரை உண்மையா நின்று ஆராதிச்சுட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? அந்த கூட்டத்தை கூட கர்த்தர் என்ன செய்யலனா இன்றைக்கு நம்மை போல நடத்தி இருப்பாரான்றது தெரியல. ஆனா நம்ம இந்த 16 ஆண்டுகள் அவர் நம்மை நடத்தி வந்த விதங்கள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே, நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல எத்தனை பேர் சொல்ல முடியும்? நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஹல்லேலூயா. இந்த காலையில நம்ம எப்படி நடத்தி வந்தார்னா, நல்ல எபினேசராய் நடத்தி இருக்கிறார். நன்றி சொல்றதுக்கு வார்த்தைகள் கிடையாது. ஹல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவர் என்பதற்கு தகுதி அவர் சொன்ன ஒரு வார்த்தையும் இது நாள் வரைக்கும், அது இஸ்ரவேல் ஜனத்துக்கு மாத்திரம் இல்லைங்க, இதோ இந்த சிறு கூட்டமாகிய இந்திய கிறிஸ்துவ பூர்ண சுவிசேஷ சபைக்கும் அவர் உண்மையுள்ளவராகவே இருந்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்த காரியம் நாம் தியானிக்கலாம். ஒரு தெய்வம் ஏன் தன் வார்த்தையில் உண்மையாய் இருக்க வேண்டும்? Why is it necessary for a God to be faithful? ஒரு தெய்வம் ஏன் தன் வார்த்தையில் உண்மையாய் இருக்க வேண்டும்? Why is it necessary for a God to be faithful? என்னைக்காவது இதை யோசிச்சிருக்கிறீங்களா? என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கிறீங்களா? ஒரு தெய்வம் ஏன் உண்மையா இருக்கணும்? எதுக்காக உண்மையா இருக்கணும்? அவர் யாருங்க? தெய்வம். அந்த தெய்வத்துக்கு உண்மையா இருக்கணும்ன்ற அவசியம் இருக்குதா? எதனா இஸ் he answerable to anybody? யாருக்காவது அவர் பதில் சொல்லணுமா? பதில் சொல்ல வேண்டிய நிலையில இருக்கிறாரா? அந்த இடத்துல இருக்கிறாரா? இப்ப நீங்களும் நானும் உண்மையா இருக்கணும், கரெக்டுங்களா? ஏன்னா நம்ம அதிகாரத்துக்கு கீழ்பட்டு இருக்கிறோம், சரிங்களா? ஒரு அதிகாரத்துக்கு, ஒரு உயர் அதிகாரிக்கு, அல்லது நமக்கு கொடுத்திருக்கிற ஏன் குடும்பத்திற்கு, பெற்றோருக்கு கூட நம்ம என்னவா இருக்கிறோம்? உண்மையா இருக்க வேண்டியது அவசியம். ஏன் அப்படின்னா நம்ம அவர்களுக்கு கீழ்பட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு தெய்வம் உண்மையா இருக்க வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு நீங்க சொல்வீங்களா? எதனா இருக்குதா? அவசியம் இருக்குதா? அவர் என்ன நினைக்கிறாரோ அவர் செய்துட்டு போலாம். அவர் செய்யணும்னு நினைச்சா எது வேணாலும் செய்யலாம், அப்படிதானே? அவர் இப்போ ஒரு காரியம் அவர் சொன்னபடி நடக்கலைன்னா அவர் அந்த காரியத்தை என்ன செய்திடலாம்? மாத்திரலாம் தானே? அந்த வல்லமையும் அந்த பராக்கிரமும் யார்கிட்ட இருக்குது? ஒரு தெய்வத்திற்கு இருக்குல்ல. ஆனா அவர் ஏன் உண்மை உள்ளவர் அப்படின்ற தகுதியை அவர் அடையிறதுக்கு அவர் பிரயாசப்பட்டு இருக்கிறார். ஏன் அதை செய்யணும்? இஸ் இட் சோ? பார்க்கலாம், அதை வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 6வது வசனம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம். ஒரு தெய்வம் ஏன் உண்மையை காக்கணும்? உண்மையா ஏன் ஒரு தெய்வம் இருக்கணும்? வாசிங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன். ஹல்லேலூயா. கொஞ்சம் முன்னாடி தாயார் சொன்னாங்க, அவர் he wanted to set an example before mankind அப்படின்னு சொன்னாங்க.
ஆனா இங்க வேதம் சொல்லுது அவர் யார் என்றால் அவர் கர்த்தர். அவர் கர்த்தர். ஹல்லேலூயா. அந்த கர்த்தர் யார் என்றால் அவர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமுள்ள தேவன் அவர். ஹல்லேலூயா. இப்ப என் பேரை சொல்லி இந்த தெருவில் விசாரிச்சீங்கன்னா உங்க எல்லாருக்கும் பாஸ்டா தெரிஞ்ச நானு என் பேரை சொல்லி இந்த தெருவில் போய் கேட்டீங்கன்னா என்னை வேற விதமா சொல்லுவாங்க. போய் கேட்டுற போறீங்க, அப்படிதானே? இன்னைக்கு நம்ம நல்ல வெள்ளை துணி போட்டு வரோம்ல, நம்ம நல்லா எல்லாரும் வெள்ளை துணியெல்லாம் போட்டு நல்லா தேவ சமூகத்தில் வரும்பொழுதே பயபக்தியோட வித் ஆல் ரெஃபரன்ஸ் டு காட் நம்ம தேவ சமூகத்தில் எல்லா பயத்தோட நடுக்கத்தோட வந்து நிற்கிறோம். ஞாயிற்றுக்கிழமையான வெள்ளை துணியெல்லாம் போட்டு ரொம்ப ஆலயத்துக்கு போகிறோன்னு காண்பிக்கிறோம். ஆனால் உங்களையும் எண்ணியம் குறித்து நாம் வசிக்கிற பகுதியில் அல்லது நம்முடைய குடும்பத்தில் அல்லது நாம் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் போய் உங்களை பற்றி உங்கள் பேரை சொல்லி இன்னார் அப்படின்னு போய் விசாரிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை குறித்து என்ன சொல்லுவாங்க அப்படின்றது தான் கேள்வி. ஹல்லேலூயா. இங்கே அல்லது சில நேரங்களில் உங்களை குறித்து நீங்களே சொல்லணும், உங்களை அடையாளம் காட்டணும் அப்படின்னா, உங்களை குறித்து நீங்களே சொல்லணும் அப்படின்னா நீங்கள் உங்களை பற்றி என்ன சொல்வீங்க? நேற்றைய தினத்தில் நானும் ஐயாவும் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ பேசும்பொழுது ஒருத்தர் தன்னை குறித்து சொன்னார், தன்னை பற்றி சொல்கிறார், வெளியே சொல்கிறார். அது ஒரு மீட்டிங்கில் சொல்கிறார். அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? நான் பிஹெச்டி முடிச்சிருக்கிறேன். எதில் தெரியுங்களா? பிஹெச்டி முடிச்சாராம் அவர். எதில் தெரியுமா? பாவத்தில் பிஹெச்டி முடிச்சாராம் அவர். எதில்? பாவத்தில் பிஹெச்டி முடிச்சாராம். சாத்தானுக்கே டஃப் கொடுப்பார் போல அவர். அவர் சொன்ன வார்த்தை அவர் அப்படிதான் பேசுறாரு. அதுல ஒரு பெருமை பேசுறாரு. என்ன பெருமைனா, நான் என்ன பண்ணியிருக்கிறேன், நான் பட்டம் வாங்கியிருக்கிறேன். எதுலனா, நான் செய்த பாவத்துக்கு நீங்க எனக்கு பட்டம் கொடுத்தா என்ன கொடுக்கணுமா? டாக்டர் பிஹெச்டி பட்டம் கொடுக்கணுமா அவருக்கு. ஹல்லேலூயா. இன்றைக்கு தன்னை குறித்து வெளியே அடையாளப்படுத்தி காண்பிக்கும் பொழுது அவங்க சொந்தமா தன்னை பத்தி பேசும்பொழுது என்ன பேசுறாங்க தெரியுங்களா? குறைவா தான் பேசுறாங்க. அவர் அது பெருமையா நினைச்சு சொல்றாரு. ஆனா வெளியே பார்க்கிற அல்லது கேட்கிற நமக்கு அவர் சாட்சி எப்படி தெரியுமா இருக்கும்? என்ன இவ்வளவு தரக்குறைவா பேசுறாரு, தன்னை பத்தி அவரே இவ்வளவு இழிவா பேசுறாரு அப்படின்னு யோசிப்போமா மாட்டோமா? இன்னைக்கு நாம் நம்மை பற்றியே கொடுக்கிற சாட்சி எப்படி இருக்குதுன்னா, நான் இப்படி உண்மை பேசுவேன். நான் இன்னைக்கு யாரை சொல்றாங்க உண்மை அப்படின்னா? யாரை சொல்லுவாங்க இந்த பூமியில? ஹரிச்சந்திரன். அவரு தான் உண்மை உள்ளவரா. ஆனா அவரு கூட அவரை கூப்பிட்டு கேட்டா அவர் என்ன சொல்வாருன்றது தெரியாது. ஹல்லேலூயா. ஆனா இங்க ஒரு தெய்வம் தன்னை அடையாளப்படுத்தி ஒரு மனுஷனுக்கு காண்பிக்கும் பொழுது, தன்னை அன்னைக்கு ஆதார் கார்டு இல்லைங்க, அன்னைக்கு ரேஷன் கார்டு இல்லை, அன்னைக்கு ஓட்டர் ஐடி இல்லை, தன்னை பத்தி ஒரு அடையாளத்தை காண்பிக்கும் பொழுது, ஒரு மனுஷங்கிட்ட சொல்லும் பொழுது, நான் யார் அப்படின்னா நான் சத்தியமுள்ள தேவன் என்று சொல்றார். ஹல்லேலூயா. அப்போ முதல் காரியம், அவர் யார் என்றால் அவருடைய தன்மை என்னதான்னா, அவர் யார்தான்? அவர் சத்தியமுள்ள தேவன், அவர் உண்மை உள்ள தேவன். அவர் தன்னை ஒரு நாளும் அவர் சொல்ற வார்த்தையிலிருந்து அவரால் தவறவே முடியாது. அவர் தன்னை அடையாளப்படுத்தி காட்டும் பொழுதே தைரியமா சொல்றாரு, என்னுடைய தன்மையே நான் என்னதானா, நான் உண்மை உள்ளவனா இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருக்கு அடையாளம் என்ன கேட்டீங்கன்னா, இயேசுக்கு ஒரு அடையாளம்னா அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. இரண்டாவது, என்னாகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. பொய் சொல்லுகிறதற்கு தேவன் ஒரு மனிதன் அல்ல. மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. மனம் மாறுகிறதற்கு அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? ஹல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? ஹல்லேலூயா. இரண்டாவது தன்மை என்ன தெரியுங்களா? அவரை உண்மை உள்ளவரா இருக்கிறதற்கு காண்பிக்கிறதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவர் பேசிக்கா இஸ் நாட் a மேன்.
இட் இஸ் வெரி சிம்பிள். முதல் காரியம், அவருடைய குணமே என்னதானா, அவர் தன்மையே என்னதானா, அவரால் பொய் பேச முடியாது. அவர் உண்மை உள்ள தேவன். ரெண்டாவது, உங்களையும் என்னையும் மாதிரி மாத்தி மாத்தி பொய் சொல்லி திருச்சி பேசுகிறதற்கு அவர் ஒரு மனுஷனும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் சொல்லிட்டு செய்யாம இருக்கிறதற்கு ஒரு மனுஷன் கிடையாது. மனுஷன் என்ன சொல்வானா, சொல்லுவான், நான் இதை பண்ணிடுறேன், நான் அதை பண்ணிடுறேன், இதை செய்திருவேன், உங்களுக்கு அதை செய்திருவேன், எல்லாம் சொல்லுவான். ஆனா நீங்க போய் கேட்டீங்கன்னா, அன்னைக்கு இருந்த நிலைமை வேறப்பா, இன்னைக்கு அப்படியா இருக்குது? அன்னைக்கு நான் சொன்னேன், ஆமா சொன்னேன், சொல்லத்தான் முடிஞ்சது. இன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கு அதெல்லாம் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அப்ப தெய்வம் ஒரு வார்த்தையை சொன்ன பிறகு அவரால் மனுஷனை போல மாத்தி மாத்தி பேசுகிறதற்கோ அல்லது அதை நான் சொல்லவே இல்லை என்று நிராகரிக்கிறதற்கு, பொய் சொல்றதுக்கு அவர் சாதாரண ஒரு மனுஷன் கிடையாது. ஹல்லேலூயா. மூன்றாவது சங்கீதங்களின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 4 to 8 வசனங்களை வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 4 to 8 வசனங்கள். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கைகள் எல்லாம் சத்தியமுமாயிருக்கிறது. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார். பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக. என்னது? பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக. உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. Praise the Lord. Hallelujah. இந்த தெய்வத்துக்கு உண்மையா இருக்க வேண்டிய அவசியம் என்ன தெரியுங்களா? என்ன அவசியம் தெரியுங்களா? என்ன அவசியம்? அவர் உண்மையா இல்லைன்னா இன்னைக்கு அவருக்கு பயந்து அவர் முன்னாடி நிக்கிறதற்கு நாம எல்லாரும் திராணியற்றவர்களா மாறிடும். அப்படிதானே? இப்ப நான் ஒரு காரியம் நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க, உங்ககிட்ட நான் ஒரு காரியம் சொல்றேன், ஆனா மறுபடியும் உங்ககிட்டயே நான் மறுபடியும் பேசும்பொழுது அது அப்படியே இல்லைன்னு சாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, என் மேல உங்களுக்கு பயமும் மரியாதையும் இருக்குமா? நான் தவறாவே சொல்லிட்டேன். ஒரு காரியம் முன்னாடி சொல்லும் பொழுது தவறாவே சொல்லிட்டேன். அடுத்த முறை நான் சொல்லும் பொழுது உங்ககிட்ட பேசும் பொழுது இல்லை நான் அதை சொல்லவே இல்லைன்னா என்னை யாராவது எனக்கு பயப்படுவாங்களா இல்லை என்னை மதிப்பாங்களா? அவரு தப்ப என்ன பண்ண மாட்டாரு? ஒத்துக்கவே மாட்டார். அவர் தப்ப ஒத்துக்க மாட்டார். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? என் மேல பயமும் போயிடும், மரியாதையும் போயிடும். ஏன் அவர் சத்தியமுள்ள உண்மை உள்ள தேவனா இருக்கிறார் தெரியுங்களா? அவர் ஒரு விஷயத்தை சொன்னா அவர் சொன்னபடி செய்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். இல்லாவிட்டால் அவருக்கு பயப்படுகிற பயம் இல்லாம போயிடும். ஹல்லேலூயா. ஏன் ஒரு தெய்வம் தன்னை உண்மை உள்ளவராய் காத்து கொள்ளணும்னா, உண்மை உள்ளவராய் இந்த ஜனத்திற்கு காண்பிக்கணும்னா அவருக்கு பயப்படுகிற பயம் இந்த ஜனத்தை விட்டு போயிடும். ஹல்லேலூயா. அவருக்கு பயப்படணும்னா உங்க வாழ்க்கையிலேயே கூட நான் சொல்றேன் பாருங்க, உங்க வாழ்க்கையில உங்களை பார்த்து ஜனம் பயப்படணுமா? உங்களை பார்த்து நிறைய பேர் உங்களை கனம் பண்ணுமா? உங்களுக்கு மரியாதை கொடுக்கணுமா? நீங்க எதுவும் செய்ய வேணாம். அவங்களுக்கு லட்சங்களையும் பணங்களையும் கொடுத்து அவங்களை திருப்திப்படுத்த வேண்டாம். நீங்க உண்மையா இருந்து பாருங்க. உண்மையா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு பயப்படாத ஆளே இல்லை. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் உண்மையா இருந்து காட்டினா அவன் நஷ்டப்பட்டாலும் சரி, அவன் கிட்ட கடைசி எஞ்சி இருக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? பயமும் மரியாதையும் இருக்கும் அவன்கிட்ட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தெய்வம் தனக்கு பயப்படுகிறவர்களை ஏற்படுத்தும்படி ஹல்லேலூயா அவர் உண்மையை காத்து கொண்டார். ஹல்லேலூயா. நான்காவது காரியம், 2 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம், தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம்
13வது வசனத்தை வாசிங்க. தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறாரு? உண்மை உள்ளவராய். அவர் எப்படி இருக்கிறாரா? உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கவனிச்சிங்களா? இதுவரைக்கும் கேட்டது அவருக்காக. இதுக்கு மேல நீங்க 3 காரியம் நம்ம பார்த்தோம். முதல்ல அவர் தன்மை, அவர் யாருன்றது நிரூபிக்கிறதுக்காக. 2வது அவர் நம்ம போல இல்லைன்றதுக்காக. ஹல்லேலூயா. 3வது அவருக்கு பயப்படுற பயம் நம்மை பற்றி பிடிக்கணுன்றதுக்காக அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஆனா இந்த 4வது இது கொஞ்சம் வித்தியாசம். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் உண்மை இல்லாதவங்கன்னு தெரிஞ்சிருந்தும் கூட அவர் நம்முடைய வாழ்க்கையில எப்படித்தான் இருக்கிறார் தெரியுங்களா? எத்தனை பேர் ருசி பார்த்தீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொன்னீங்க? எத்தனை பேர் அல்லேலூயான்னு சத்தம் போட்டீங்க? ஏன் தெரியுங்களா? ரசிச்சு ருசிச்சவங்க தான் சொல்ல முடியும், நான் எப்படி இருந்தாலும் எனக்கு என் இயேசு உண்மை உள்ளவரா இருந்தார். ஹல்லேலூயா. நான் அவரை விட்டு தூரம் ஓடி போன பொழுது கூட என் இயேசு என்னை தேடி வந்தார். எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நான் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையே நான் வாழல. நான் என் இஷ்டப்படி, என் மனம் போன போக்கின்படி, நான் என் சுய சரீரத்தையே விரும்பி, எனக்குரியதையே விரும்பி நான் ஓடிட்டு இருந்தேன். ஆனாலும் என் இயேசு என் மேல அன்பாகவே இருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த இயேசு யார் தெரியுங்களா? நாம உண்மை இல்லாதவர்களா இருந்த பொழுது கூட நமக்காய் தன் ஜீவனையே, நம்முடைய ஜீவனையே கொடுக்கிறதுக்காக இறங்கி வந்தவர் தான் அந்த இயேசு. நாம் உண்மை இல்லாதவர்கள், நாம உண்மை தன்மையே அற்றவர்கள். ஆனாலும் நமக்கு அவர் எப்படி இருக்கணும்னு விரும்பினார்னா, என் பிள்ளை அவன் ஏதோ அறியாமையில செய்யறான், ஆனா நான் அவனுக்கு எப்படிதான் இருப்பேன்? நான் உண்மை உள்ளவராகவே இருப்பேன். நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த சேர்த்து பாடுவோம். நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. சொல்லுவோம். எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே. அவர் ஒருத்தர் தான் உங்களையும் என்னையும் தேடி வந்தார். பிரைஸ் தி லார்ட். நீங்க வந்து ஒரு சொந்தக்கார பாருங்களேன், உங்க உறவின் முறைகளிலே பாருங்களேன், அது வரைக்கும் எங்க இருந்தாங்கன்னே தெரியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா திடீர்னு ஒரு நாள் வருவாங்க. இன்னும் சில சொந்தங்க பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணை மூடின பிறகு வருவாங்க, அது வரைக்கும் அவங்க யாருன்னு கூட தெரிஞ்சிருக்காது. பிரைஸ் தி லார்ட். மரிச்சா வந்து ஏதோ காதுல கேட்டதுனால ஏதோ நாம அவங்க சொந்தக்கார அப்படின்றதுக்காக வந்து பார்த்துட்டு போறதுக்காக வர கூட்டம் ஒண்ணு இருக்கு. ஹல்லேலூயா. ஆனா என்னால ஒரு பிரயோஜனம் கூட இல்லாத பொழுதிலும் என்னை தேடி ஒருத்தர் வந்தார். ஹல்லேலூயா. தேடி வர்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? நீங்க சாதாரணமா நினைக்கிறீங்க, உங்களை தேடி வர்றது பெரிய காரியங்க. நம்ம கூட பிறந்தவங்களே, நாம நன்றாய் பழகி அறிந்து கொண்டவங்களே நாம தேடுறது கிடையாது, நம்மளை தேடி வர்றது கிடையாது. ஆனா என் இயேசு என்ன செய்தார்னா, என்னை தேடி ஓடி வந்தார். காணாம போன ஒரு ஆட்டை தேடி அவர் ஓடி வந்தார். அப்ப இந்த தெய்வம் யாருங்க? இந்த தெய்வம் யாரு? இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த தெய்வம் யாரு? நீங்க ஆராதிக்கிறீங்களே, இந்த காலையில கூடி வந்திருக்கிறீங்களே, உங்க தெய்வம் யாரு? உங்க தெய்வம் யாரு? நீங்க வெளியே போய் தைரியமா சொல்ல போற தெய்வம் யாருங்க? என் தெய்வம் உண்மை உள்ளவர். நீங்க தைரியமா சொல்லுங்க, நீ என்ன தேடி வரல, என் இயேசு என்ன தேடி வந்தார்.
நீ எனக்காக ஒன்று செய்யல, என் இயேசு எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். ஹalleluya. நீங்க எனக்காக ஒன்று செய்யல, அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்தார். நான் பொய்யணும், ஹalleluya. என்னுடைய வாழ்க்கையில அவர் விரும்பாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருந்தாலும் கூட எனக்காக என் இயேசு என்னை தேடி வந்தாருங்க. ஹalleluya. அந்த தெய்வத்தை நான் எங்க விடுறது? நான் அவரை விட்டு எங்க போவது? ஹalleluya. நிதானிச்சு பாருங்க, நிதானிச்சு பாருங்க. ஹalleluya. இந்த 16 ஆண்டுகள் உங்களை நடத்தி வந்தாரே, அந்த தெய்வம் உண்மை உள்ளவருங்க. ஹalleluya. நாம ஒன்றுமே இல்லாத திராணியற்றவர்களா இருந்த பொழுதிலும் இப்பேற்பட்ட ஒரு ஸ்தலத்துல நம்மளை கொண்டு வந்து, நாம அற்ப விசுவாசிங்க, நீங்களும் நானும் நினைச்சோமா இப்படி எல்லாம் உட்கார்ந்து ஆராதிப்போன்ட்டு நினைச்சோமா? அடுத்த வாடகைக்கு தேடிட்டு இருந்த நமக்கு கர்த்தர் சொந்த இடத்தை கொடுத்து உட்கார வச்சு ஆராதிக்க வச்சாரு. அப்ப அவர் யாருங்க? அவர் உண்மை உள்ளவர். ஹalleluya, ஹalleluya, praise the Lord. மூன்றாவது காரியம் தியானிக்கலாம் வேகமாய். தேவன் அவர் உண்மை உள்ளவர் என்பதை எப்படி நிரூபித்தார்? How did God prove himself to be faithful? Hallelujah. அவர் உண்மையா இருக்கிறதுக்கு என்ன அவசியம்னு பார்த்தோம். இப்ப மூன்றாவது ஒரு காரியம் நம்ம தியானிக்க போறோம். அவர் தன்னை உண்மை உள்ளவர் அப்படின்றதுக்கு ப்ரூவ் பண்றார். நான் அதான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு நீங்க போய் ஆதார் கார்டே எடுத்துட்டு போய் காட்டினாலும் உங்களுடைய போட்டோ வச்சு இப்ப நீங்க தான் அதுன்னு ஒத்துப்பாங்களா? ஒத்துக்கிறாங்களா? ரேஷன் கடைக்கு போறீங்களே, ரேஷன் கார்டு தானே, நீங்க தானே, உங்க உரிமை கார்டு தானே அது, குடும்ப அட்டை உங்களுக்கு தானே, எடுத்துன்னு போய் நீங்க தான் காட்டுறீங்க, உங்க கையில இருந்தா நீங்க கொடுக்குறீங்க. ஆனா என்ன கேட்குறாங்க? ஏன் கேட்குறாங்க? அது தாங்க ஆதாரம். இத்தனை நாள் எப்படி இருந்துச்சுன்னா, உங்க புகைப்படம் தான் உங்களுக்கு ஆதாரமா இருந்துச்சு. இன்றைக்கு அந்த புகைப்படத்தையே மாற்றி போட்டுடுறாங்கன்றதுனால என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? ஒரு ஆதாரம் அவங்களுக்கு தேவைப்படுது. அது எங்க இருந்து தேவைப்படுது? இந்த சரீரத்துல இருந்தே அவங்களுக்கு தேவைப்படுது. நீ தானா அது? இன்னும் கொஞ்ச நாள் போனா அந்த ரேகையும் என்ன செய்திருவாங்க எனக்கு தெரிஞ்சு. அவ்வளவுதாங்க. இந்த ரேகை மாத்துறது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. ரேகை மாத்துறது பெரிய விஷயமா என்ன? சரி, நீங்க இப்ப அது பெரிய விஷயம் இல்லைன்னா அதை இன்றைக்கு சைபர் கிரைம்லாம் செய்துட்டு இருக்கிறாங்களே, அதெல்லாம் என்னது? ஒரு மனுஷனுடைய கைரேகையை எடுத்து இன்னொருத்தன் அதை பதிவு பண்ணி அவனுடைய எல்லா டீட்டெயில்ஸையும் எடுக்கிறானே, அப்ப அதெல்லாம் என்ன சொல்வீங்க? எதையே இந்த மனுஷன் என்ன பண்ணிடுறான்? எதையே எடுத்துடுறான். கை ரேகையை கூட என்ன செய்திடுறான், எடுக்க முடியுது. அப்போ உண்மை தன்மை எங்க இல்லை? மனுஷங்கிட்ட இல்லை. எல்லாத்துக்கும் ப்ரூஃப் தேவைப்படுது. அதனால தான் ஆண்டவர் என்ன யோசிச்சாரோ என்னவோ தெரியல, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதும் பொழுது ப்ரூஃபோட எழுதினார். நான் உண்மை உள்ளவர்ன்றதுக்கு நீ என்ன பண்ணுவனா, இன்னும் கொஞ்ச நாள் போனா என்கிட்டே நீ என்ன கேட்ப? இவர் தான் உண்மையானவர்ன்றது ப்ரூஃப் கொடு அப்படின்னு கேட்போமா இல்லையா? கேட்போம் கண்டிப்பா. அதுக்கு அவர் இப்ப வேதத்தில் ஆதாரமும் வச்சிருக்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து, முதல்ல என்ன செய்தாங்க? என்ன பண்ணாங்க? சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என்ன பண்ணாங்க? அடுத்து என்ன பண்றாங்க? பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். என்னுடைய எண்ணத்தை பார்த்தாங்க, கிரியைகளை கண்டார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஒரு தெய்வத்தை யார் சோதிக்கிறா? மனுஷன் சோதி. அது சொன்னலாம் இல்லையா? ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருக்கிறாருங்க. நாம 2000 ஆண்டு அவர் வந்து போன பிறகு 2000 ஆண்டுக்கு பிறகு இவன் என்ன கேட்பானா? நீ தான் இயேசுவான்றது ப்ரூவ் பண்ணுமா? இவர் தான் உண்மையான தெய்வமா இல்லையான்றதுக்கு ப்ரூஃப் கொடுன்னு கேட்பான். இவன் இப்ப கேட்க போறதுக்கு அவரு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி, பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே என்ன செய்துட்டார்னா, இது நீங்க புதுசா இப்பதான் வந்து கேட்கிற, நான் ஒரு கூட்டத்தை முன்னாடியே தெரிஞ்சு வச்சேன். அந்த கூட்டம் என்ன பண்ணாங்கன்னா, வனாந்திரத்துல நான் தான் தெய்வம்ன்றதை நிரூபிச்சு காட்டுறதுக்காக அவங்க முதல்ல என்ன செஞ்சாங்கன்னா, சோதித்து பார்த்தாங்க.
சோதிச்சாங்க. ரெண்டாவது என்ன பண்ணாங்கன்னா என்னை பரீட்சை பார்த்து டெஸ்ட் பண்ணி பார்க்கறாங்க, பரீட்சை பார்க்கறாங்க. மூன்றாவது என்ன செய்யறாங்கன்னா என் கிரியை பார்த்தாங்க. என்ன பண்ணாங்க? கிரியை கண்டார்கள். ஃபர்ஸ்ட் சோதனை, சோதனை போடுறாங்க. சோதனைன்றதுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? சோதனைன்னா என்னது? சோதனை போடுறதுன்னா என்னது? தேடுறது. அவர் யாரு அப்படின்றத அவர் குறித்து தேடி பார்க்குறாங்க. என்னெல்லாம் அவர் பற்றி இருக்குதோ அதெல்லாம் தேடுறான். யார் தேடுறான்னா தெய்வத்தை பற்றி ஒரு மனுஷன் தேடுறான். அதுக்கும் அவர் என்ன செய்தார்? அது கொஞ்சம் அனுமதிச்சார். இப்போ இந்த பூமியில் ஒரு காவல்துறை ஒரு வீட்டுக்குள்ளே புகுந்து சோதனை போடணுன்னா அவங்க கையில் என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? சர்ச் வாரண்ட். ஏன் இருக்கணும்? அவங்க அதானா அப்படி இல்லைன்னா போய் இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம்? கேள்வி கையில் சர்ச் வாரண்ட் இல்லை, அவர் பாட்டுன்னு நேராக வீட்டுக்குள்ளே வந்துட்டார். போலீஸ்கார் உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்துட்டு உங்கள் வீட்டை சோதனை போடணுங்க அப்படின்றாருன்னு வச்சுக்கோங்க. முதல் கேள்வி தெரியுமோ தெரியாதோ, நீங்கள் படிச்சிருக்கிறீங்களோ படிக்கலையோ, முதல்ல யாராக இருந்தாலும் என்ன கேட்டுடுறாங்க? சர்ச் வாரண்ட். சர்ச் வாரண்ட்டை கொடுங்க சார். முதல் கேள்வி அதான். இருந்தால் தான் உள்ளே. அப்போ ஆண்டவரே இன்னைக்கு சர்ச் பண்ணுறது, சர்ச் வாரண்ட்லாம் கொடுக்கல இங்க. ஆனால் இவனை ஆண்டவர் என்ன செய்தார்னா என்னை சோதிச்சு பாரு அப்படின்றதுக்கு உரிமையை கொடுத்துட்டார். நாம இருந்தால் என்ன செய்வோம்? சர்ச் வாரண்ட் இல்லைன்னா போடா வெளியணும். நீ எப்பேற்பட்ட அதிகாரினா இருக்கலாம், சர்ச் வாரண்ட் கையில் இல்லைன்னா நீ யார் உள்ள வரதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவுட், கெட் அவுட் அப்படின்னும் சொல்லுவோமா இல்லையா? எந்த தைரியங்க? என்ன தைரியம்னா சர்ச் வாரண்ட் கிடையாது அவர்கிட்ட. அத்தாரிட்டி ஆத்தரைஸ்டு ஒரு லெட்டர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நேரம் என் வீட்டுக்குள்ள வர, வெளியே போ. ஆனா ஒரு தெய்வம் சாதாரண அவர் மண்ணிலிருந்து எடுத்து உண்டாக்கின ஒரு மனுஷன் அவரை சோதித்து பார்க்கும்படி அனுமதி கொடுத்தாருங்க. நம்ம கிட்ட என்ன சர்ச் வாரண்ட் இருக்கு? அப்படியே சர்ச் வாரண்ட் இருந்தாலும் அவரை சோதிக்கிறதுக்கு நீங்களும் நானும் ஒண்ணுமே கிடையாது. ஆனா வேதம் சொல்லுது, இந்த ஜனங்க என்ன செய்தாங்கன்னா என்னை சோதிச்சு பார்த்தாங்க. சோதிச்சு பார்த்ததோட நிறுத்தினாங்களா? பரீட்சை பார்த்து என்ன செய்தாங்களா? பரீட்சை பார்த்து பரீட்சை டெஸ்ட் பண்றாங்க. டெஸ்ட் பண்றாங்க. உட்கார வச்சு இவர் தானா அப்படின்றத உட்கார வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. இவர் யாரு? இவர் கண்ணு மூக்கு ரேகை எல்லாம் சரியா இருக்குதா? இவர் வச்சிருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்குதா? இவரை பத்தி சொல்லப்படுற விஷயம் எல்லாம் சரியா இருக்குதா? டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, பரீட்சை பார்க்குறாங்க. ஆனா இவர் தகுதி என்னங்க? இவருடைய தகுதி என்ன? இவர் ஒரு தெய்வம், அதுவும் சாதாரண தெய்வம் இல்ல, உண்மையுள்ள தெய்வம். அவரை இந்த ஜனங்க அவரை பற்றி தெரிந்திருந்தும் கூட அவரை சோதிச்சு பார்க்குறாங்க, அவரை பரீட்சை பண்ணி பார்க்குறாங்க. மூணாவது அவர் கிரியையும் அவர் செய்த ஒவ்வொரு விஷயத்தையும் கண்ணார பார்க்குறாங்க. ஹல்லேலூயா. வனாந்தரத்துல இவனுங்க நாதி இல்லாம 430 வருஷம் அடிமைத்தனத்துல இருந்தான். கேவலம் ஒரு அடிமை அவன். இன்னொருத்தங்கிட்ட ராஜா மாதிரி இருந்திருந்தா கூட அவனுக்கு என்னை பத்தி டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு, என்னை சோதிச்சு பார்க்கறதுக்கு, என்னை வேலை வாங்கி பார்க்கறதுக்கு அவனுக்கு என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு. கேவலம் அடிமை இவன். இப்ப உங்களையும் என்னையும் பார்த்து சொன்ன ஆண்டவர் என்ன? கேவலம், நீ ஒரு கேவலமான ஒரு பாவி. ஹல்லேலூயா. சொல்ல முடியுமா? ஆண்டவரால சொல்ல முடியுங்க. கேவலம் ஒரு பாவியா இருக்கிற நீ என்ன சோதிச்சு பார்க்கறியா? நாம என்ன சொல்றோம்? நமக்கு நிகரானவங்க, சரியா நிக்கிறவங்க, எதிர்க்க நிக்கிறவங்க கரெக்ட் தகுதி இல்லைன்னா கேவலம் ஆஃப்டர் ஆல் நீ இவ்வளவுதான், நீ என்ன கேள்வி கேட்கறியான்னு கேட்கிறோமா இல்லையா? ஆண்டவர் எதுக்கு தெரியுமா அனுமதிச்சாரு? கேவலம் மண்ணிலிருந்து எடுத்த மனுஷனை அவர் சாயலின்படி, அவர் ரூபத்தின்படி உண்டாக்கி அவனுக்குள்ள தன் ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை ஜீவ ஆத்மாவாக்கின அந்த தெய்வத்தை பார்த்து கேள்வி கேட்கிறான். அவன் என்ன சோதிச்சு பாருன்னு ஆண்டவர் அனுமதிக்கிறார், என்ன பரீட்சை பாருன்னு ஆண்டவர் அனுமதிக்கிறாரு, என்ன வேலை வாங்கி பாடுறான்னு கர்த்தர் அனுமதிக்கிறாருங்க. என்ன தெய்வம்! ஒரு உண்மையுள்ள எந்த மனுஷனும் உண்மையுள்ளவன் அவன் நிரபராதின்னு தெரிஞ்சா அடுத்த நிமிஷம் அவன் தலைகால் புரியாம ஆடுவான். சரியா? டிஃபமேஷன் கேஸ் போடுவானா இல்லையா? என் பேரை நீ கெடுத்தன்றதுக்காக என்ன கேஸ் வரும் அவன் மேல? ஐயாக்கு தெரியுமா? டிஃபமேஷன் கேஸ் தானே சொல்லுவாங்க. அதை டிஃபமேஷன் கேஸ். பேர் கெட்டு என் பேரை கெடுத்தான் அவன்.
அதனால உன் மேல என்ன போடுவேன்? டிஃபமேஷன் கேஸ் போடுவேன். நீ என் பேரை கெடுத்துட்ட, என்னை பேர்பட்ட ஒரு விஷயத்த சொல்லி என்னை அவமானப்படுத்திட்ட. இப்ப சமீபத்தில் நடந்தது, ஒரு மனுஷனை தவறா சித்தரிச்சு அவனை குறித்து ஒரு வீடியோ போட்டதுனால அவன் மரிச்சு போனதுனால அந்த பெண்ணின் மீது குற்றம். இன்றைக்கு அவங்க சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. எதனால? பேருக்கு எடுத்த அந்த மனுஷனை நீ சாகடிச்சிட்ட. அதனால உன் மேல என்ன பாஞ்சிருக்குது? சட்டம் பாஞ்சிருக்குது. இன்றைக்கு ஆண்டவரை பரீட்சை பார்த்து சோதனை பண்ணி அவர் கிரியைகளை கண்டும் இன்னும் அவரை விசுவாசிக்காத உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் என்ன கேஸுங்க போடுவாரு? என்ன கேஸ் போடுவாரு? என்ன கேஸ் போடுவார்? ஆண்டவர் நம்மை நீதியாய் நியாயம் தீர்க்கிற தேவன் நம்மை கொண்டு போய் நியாய தீர்ப்பில் நிறுத்தும் பொழுது, நான் உனக்காக இவ்வளவு காரியம் செஞ்சேன், உன்னுடைய வாழ்க்கையில நீ நினைச்சு கூட பார்க்காத இடங்களுக்கு உன்னை கொண்டு சென்றேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிச்சு உன் பேரை இப்படியா நான் மகிமைப்படுத்தி வச்சிருந்தேன். ஆனா நீ என் கிரியைகளை பார்த்திருந்தோம், இன்னும் என்னை என்ன செய்யலனா நீ விசுவாசிக்கல, என்னை தேடல, என்னை நம்பல. ஆனா நான் தான் இது வரைக்கும் நீ உண்மை இல்லாதவனா இருந்த போதிலும் நான் உனக்கு உண்மை உள்ளவராகவே இருந்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப வாசிங்க மல்கியா 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும். கடைசி பகுதி வாசிக்க முடியுங்களா? அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் டைட்டில் பாத்தீங்களா? சேனைகளின் கர்த்தரே என்ன சொல்றாருன்னா, என்னை சோதித்து பாருங்கன்னு இடம் கொடுக்கிறாருங்க. இடம் கொடுக்கிறார். இன்றைக்கு நாம யாரும் நம்ம சோதிச்சு பார்க்கறதுக்கு, நம்முடைய சொந்தங்களே நம்மளை சோதிச்சு பார்க்கறதுக்கு விட்டுருவோமா? ஒரு கணவன் ஒரு மனைவி, ஆமா என்ன இப்போ இந்தா புடி என் போனு எடுத்து போடு தேடு, கொடுப்பீங்களா? யாருன்னா கொடுப்போமாங்க? கொடுப்போமா? எத்தனை பேர் கொடுத்துருக்குறாங்க? மனைவி எத்தனை மனைவி மனைவிமார் இந்தாங்க புடி செக் பண்ணி பாரு, அவ்வளோ நம்பிக்கை இல்லையா என் மேலே பாரு அப்படின்னா இவர் என்ன பண்ணுவார்? தேடுவார், கை வச்சிருவார், அது மேலே கை வச்சுட்டு அடுத்த வேலை சாப்பிட்ருவார் அவரு. அவள் தான் அவருக்கு எதி. அப்போ நீ உண்மையாலே என்ன சந்தேகப்படுற அப்படின்ட்டு போய் அது எங்கெங்கேயோ போய் முடியும். இங்கே தெய்வம் உங்களை என்னைய உண்டாக்குன தெய்வம் சொல்றாரு, என்னை சோதிச்சு பாடுறான்றார். என்னை சோதிச்சு பாரு, நான் எப்பேற்பட்ட தகுதி உள்ளவர் அப்படின்றத சோதிச்சு பாருன்றார். இந்த தெய்வம் உண்மை உள்ளவராகவே இருந்தாலும் கூட அந்த அனுமதியை கர்த்தர் இந்த காலையில நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 4வது காரியம் நாம் தியானிக்கலாம். இப்பேற்பட்ட உண்மையுள்ள தெய்வம் இன்னும் ஏன் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற கூடாமல் போகிறது? எவ்வளவு நேரம் கேட்டோம், உண்மையுள்ள தெய்வம்னு கேட்டோம், அவர் எப்பேற்பட்ட தகுதி உடையவர்னு கேட்டோம், ஏன் அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார் என்றதை கேட்டோம். இவ்வளவு உண்மைகள் அவர் வாழ்க்கை, அவர் செய்த உண்மை உள்ள தெய்வமாகவே இருந்தாலும் கூட இன்னும் நீங்க எல்லாம் சொல்றீங்க பிரதர், எல்லாம் சந்தோஷம் பாஸ்டர், நீங்க எல்லாம் சொல்றதெல்லாம் கரெக்ட், நீங்க சொன்ன எதுவும் தப்பு கிடையாது, உண்மைதான். ஆனா என் வாழ்க்கையில இன்னும் அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் இன்னும் நிறைவேறல. காரணம் என்ன? நீங்க இவ்வளவு நேரம் பேசுறீங்களே, இவ்வளவு நேரம் பேசுனதுக்கு என் வாழ்க்கையில ஏன் இன்னும் வாக்குத்தத்தம் நிறைவேறாம இருக்குது? அதுக்கு பதில் சொல்லுங்க பாஸ்டர். கேக்குறீங்களா? இதற்கு பதில் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல், அவிசுவாசத்தினாலேனா அந்த விசுவாசத்தினாலே இல்ல, அவங்க விசுவாசம் இல்லாம இருக்கிறதுனால, அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எதனாலங்க அவருடைய வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறலனா, அவரை என்ன பண்ணாங்க? பரீட்சை பார்த்தாங்க, சோதனை பண்ணி பார்த்தாங்க, கிரியைகளையும் பார்த்துட்டாங்க. அவர் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. உண்மையுள்ள தெய்வம்னு தெரிஞ்சிருந்தும் கூட இவனுக்கு என்னதான் இருக்குது? இன்னும் என்ன இருக்குது? டவுட் தாங்க. இன்னும் அவனுக்கு இன்னும் டவுட் தான். என்ன டவுட்டு? இவ்வளோ பெரிய விஷயம் எப்படிங்க? அதெல்லாம் நீங்க வேற யாருன்னா போய் பாருங்க. இவ்வளவு பெரிய விஷயம்லாம் வேற யார்கிட்டனா போய் கேளுங்க. யாருங்க டவுட் பண்றீங்க? யாரை டவுட் பண்றீங்க? நீங்க தெய்வத்தை டவுட் பண்றீங்க.
நீங்க சந்தேகப்படுறது யார் தெரியுங்களா? மனுஷனே இல்லை, அவனுக்கு உதவி செய்கிற தெய்வத்தை நீங்க டவுட் பண்றீங்க. நீங்க சந்தேகப்படுறது அந்த தெய்வத்தை, மனுஷனே இல்லை. மனுஷனே இல்லை. நான் தைரியமா சொல்ல முடியும், எங்க வேணாலும் சொல்ல முடியும். நீங்க ஒருத்தர் கிட்ட போய் ஆலோசனை சொல்றேன்னு சொல்லி நீ இங்க பாரு அங்க பாருன்னு சொல்றது இட் இஸ் நாட் him. அவங்கிட்ட நீங்க நீங்க சொல்றது அவன் ஆராதிக்கிற தெய்வத்துக்கிட்ட போய் சொல்றீங்க. நீங்க தகுதி உள்ளவரா இல்லையான்றது தெரியல, உங்க அவிசுவாசத்தினாலதான். ஓ தேவ ஜனமே, ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தெய்வம் உண்மை உள்ளவருங்க. ஹல்லேலூயா. என்ன அழைச்சவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் ஒரு நாள் என்ன கைவிட்டதா சரித்திரம் இல்லை. மக்கடா மௌதியா சதரல மௌதியா. ஹல்லேலூயா. நீங்க யாருக்காவது ஆலோசனை சொல்லணும் வேற எங்கனா போய் சொல்லுங்க. அவன் கிறிஸ்தவனா இருந்தா, அவன் கர்த்தரை உண்மையா விசுவாசிக்கிறவனா இருந்தா அவன் கிட்ட தயவு செய்து போயிடாதீங்க. ஏன்னா அவன் ஆராதிக்கிற தெய்வம் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நீங்க அவன் விசுவாசிக்கிற தெய்வம் யாருன்னு தெரியாம என்ன செய்யாதீங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்லுவாங்க, பாட்டு பாடினாங்க. என்ன பாட்டு பாடினாங்க? கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்றாது. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவன் கொட்டை குனி வேணாம். அதான் விசுவாசம். கொட்டை குனிஞ்சானா அவன் கிறிஸ்தவனே இல்லைங்க. எங்க இங்க வந்து கிராம் ஸ்டெயின்ஸ் ஊழியம் செய்தாரு. அவனுங்க நினைச்சானுங்க அவரையும் அவர் பிள்ளைங்களையும் உயிரோட எரிச்சுட்டா இந்த பக்கம் கிறிஸ்தவன் சொல்றதுக்கு ஆள் இருக்க மாட்டான்னு நினைச்சானுங்க. எந்த இடத்துல அவரை போட்டு எரிச்சாங்களோ, உயிரோட கொண்டாங்களோ, உயிரோட எந்த பிள்ளைங்களை சாகடிச்சாங்களோ அந்த இடத்துல தான் அவர் மனைவியும் மகளும் இன்னைக்கு ஊழியம் செய்துட்டு இருக்கிறாங்க. எந்த கிறிஸ்தவனை நீங்க டிஸ்டர்ப் பண்ணணும்னு பாக்குறீங்களோ அந்த கிறிஸ்தவன் நம்பி இருக்கிறது மனுஷனை அல்ல, அவனுடைய ஹல்லேலூயா அவனுடைய வேலையை அல்ல, அவனுடைய சொந்த கிரியைகளை அல்ல. அவன் நம்புறது இந்த வானத்தையும் இந்த பூமியை உண்டாக்கின ஓ கடா மௌஷதா அக்கடா மௌதியா என் தேவன் பெரியவராகவே இருக்கிறார்னு சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா என்று சொல்ல முடியுமா? அல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தெய்வம் எப்பேற்பட்டவர் என்பதை உலகம் அறிந்து இருக்குதுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு யார் அறியலனா அவரை சோதனை பண்ணி அவரை பரீட்சை பார்த்து அவர் கிரியை கண்ட ஜனங்க இன்னும் என்ன செய்யல? விசுவாசிக்கல. மற்றவன் விசுவாசிக்காம போனா அது வேற விஷயம். ஆண்டவரை நல்லா சோதனை போட்டிருக்கிறான், நல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கிறான், பரீட்சை பண்ணி பார்த்திருக்கிறான், நல்லா அவர் செய்த எல்லா கிரியும் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து அனுபவிச்சிருக்கிறான். ஆனா இன்னும் என்ன இல்லைன்னா போங்கடா. யாருக்கிட்ட விசுவாசம் இல்லை பாருங்க. உங்களையும் என்னையும் தாங்க ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்பேற்பட்ட நம்ம தான் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டார். விசுவாசம், இது விசுவாசம் இல்லாத சந்ததி, இது எதுக்குமே உதவாத சந்ததி. ஆனாலும் இன்னைக்கும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் கைவிடவே இல்லைங்க, கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவ ஜனமே, இந்த உண்மையுள்ள தெய்வம் உங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தங்களையும் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவர் நேரம் வரலன்னு நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கிறீங்க, அல்லது அவரால் செய்ய முடியாதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க, அல்லது இந்த உலகத்துல இருக்கிற மற்ற காரியங்கள்னால தான் அது நடக்கும்னு நீங்க நம்புறீங்க. ஆனா உண்மைக்கு சொல்றேன், ஹல்லேலூயா, இஸ்ரவேலின் தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்பதுல நான் சந்தேகப்படல. நீங்க சந்தேகப்படலனா கையை தட்டி அவருக்கு கொஞ்சம் மகிமையை செலுத்துங்கன்றேன். ஹல்லேலூயா. 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 எலியாவின் தேவன் இன்றைக்கும் உயிரோட இருக்கிறார் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை. உங்களுக்கு சந்தேகம் இல்லைனா அவரை விசுவாசிக்க ஆரம்பிங்க தேவ ஜனமே. ஹல்லேலூயா. என் தெய்வம் உயிரோடு இருக்கிறார் என்றதுல எனக்கு சந்தேகம் இல்லை. உங்களுக்கு சந்தேகம் இல்லைனா இந்த காலையில் அவரை கொஞ்சம் மகிமைப்படுத்தி காட்டுங்களேன். அவரை மகிமைப்படுத்தி காட்டுங்க. என் தெய்வம் உயிரோடு இருக்கிறாருன்னு நான் நம்புறேன். நீங்க நம்பினா அந்த தெய்வத்தை இன்றைக்கு உண்மையா அவரை நம்பி அவருக்காக ஓடுங்க, அவருக்காக வாழுங்க, அவருக்காக காத்துருங்க. அவர் சொன்ன ஒரு வார்த்தையும் வீணாய் தரையில விழுந்ததா சரித்திரம் கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
தேவ ஜனமே, praise the Lord. கண்டு விசுவாசிக்கிறவனை விட இதெல்லாம் நல்லா சொல்லுங்க வக்கணையா, நல்லா சொல்றீங்க போங்க, எல்லாம் சூப்பர், மனப்பாடமா தெரியும், ஆனா என்ன கிடையாது, போங்க, விசுவாசம் கிடையாது. அவர் செய்ய வல்லவரா இருக்கிறாருங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த 17ஆம் ஆண்டுல நீங்க கால் எடுத்து வச்சீங்களே, praise the Lord, hallelujah. வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார்ல, மந்தையை பெருக செய்கிறது போல மனுஷரை பெருக பண்ணுவேன்னு சொன்னார்ல, அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். ஹalleluya. அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். அவர் நிச்சயமா அதை செய்து காட்டுவார். அதை நீங்களும் நானும் பார்ப்போம். எத்தனை பேர் ஆமென் சொன்னீங்க? ஹalleluya. கடைசியா உண்மை உள்ள தேவன் நம் வாழ்க்கையில வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற நான் என்னங்க செய்யணும்? நான் என்ன செய்யணும்? For a faithful God to fulfill His promises, what should we do? For a faithful God to fulfill His promises in my life, what will I do? What should I do? அதே எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தினை வாசிங்க, வேகமா வாசிங்க. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்க. போதும் போதும் போதும். நீங்க சோதிச்சு பார்த்துட்டீங்க, பரீட்சை பண்ணி பார்த்துட்டீங்க, நீங்க அவருடைய கிரியைகளையும் பார்த்துட்டீங்க. ஆனா இப்ப இந்த ஆக்கியன் என்ன தெரியுமா சொல்றாரு? இந்த ஆக்கியன் சொல்லும் பொழுது என்ன தெரியுமா சொல்றாரு? இப்ப கொஞ்சம் கவனிங்கன்றார். கவனம் இல்லை அவர் மேல. நீங்க அறிக்கை பண்றீங்க, நல்ல வாயினால அறிக்கை பண்றீங்க. அவர் என்னவா அறிக்கை பண்றீங்க? அவர் பிரதான ஆசாரியர்னு அறிக்கை பண்றீங்க, அவர் அப்போஸ்தலர் என்று அறிக்கை பண்றீங்க, அவர் ஒரு தீர்க்கதரிசின்னு அறிக்கை பண்றீங்க, உங்களுக்கு எல்லாம் அவர் தானே அறிக்கை பண்றீங்க. ஆனா என்ன செய்யறது இல்லைன்னா, முக்கியமான நேரம் வரும்பொழுது அவர் கொஞ்சம் என்ன செய்யறது இல்லை, கவனிக்கிறது இல்லைங்க. கவனிக்கிறதே கிடையாது, கவனிக்கிறது கிடையாது. இப்போ கூட எத்தனை பேர் கவனிச்சிங்களோ கவனிக்கலையோ தெரியல. ஆனா இப்போ இந்த காலையில் உங்களுக்கு நான் சொல்றேன், கொஞ்சம் அவரை கவனிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில் அவர் செய்ய போறதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில் அவர் செய்தார் பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நீங்க உண்மை இல்லாதவர்களா இருந்த பொழுது உங்க வாழ்க்கையில் அவர் செய்தாரு, அந்த கிரியைகளை கவனிச்சு பாருங்க. கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த காலையில அவர் வாக்குத்தத்தங்கள் எப்படி உங்க வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது என்பதை உங்களால அடையாளம் காண முடியும். தேவ ஜனமே, ஹalleluya, ஹalleluya. 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. 4ஆம் அதிகாரம் முதல் வசனம் எபிரேயர். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க. இது விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? என்ன உண்டாயிருக்குது நமக்கு? வாக்குத்தத்தம் நமக்கு. அவரால நமக்கு வாக்குத்தத்தம் உண்டாயிருக்குது, வாக்குறுதி உண்டாயிருக்குது. வாக்குத்தத்தம் உண்டாயிருக்கிறதுனால உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு, நீங்க அதை அடையாம போறதுக்கு இடம் கொடுக்காம அல்லது பின்வாங்கி போகாம இருக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யுங்க? காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். என்ன செய்யுங்க? என்ன செய்யுங்க? 17ஆவது ஆண்டுல கொஞ்சம் என்ன செய்யுங்க? கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் என்ன செய்யுங்க? பயப்படுங்க, அவருக்கு பயப்படுங்க. உண்மை உள்ளவருக்கு அவர் தகுதியே உண்மை உள்ளவர். அவருக்கு என்ன செய்யணும்? இந்த பூமியே பயப்படுதுங்க. நீங்களும் நானும் என்ன செய்ய மாட்டோம்னா பயப்படுறது இல்லை. அப்புறம் வாக்குத்தத்தம் மட்டும் நிறைவேறலன்னா எப்படிங்க நிறைவேறும்? ஆண்டவர் என் வாழ்க்கையில சொன்ன வாக்குறுதி நிறைவேறலையே, என் சபைக்கு சொன்னது நிறைவேறலையே அப்படின்றோமே, நல்ல வக்கனையா கேள்வி கேட்கிறோமே. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி நீங்க என்ன செய்யுங்கன்னா கொஞ்சம் அவருக்கு பயப்படுங்கன்றார். ஹalleluya. 11ஆம் வசனம் வாசிங்க வேகமா. 11ஆம் வசனம். ஆகையால் ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவுள். மூணாவது எப்படி இருங்கன்னா, ஜாக்கிரதையா இருங்க, உஷாரா இருங்க, கொஞ்சம் கவனமா இருங்க. நீங்க என்ன பண்ணுங்க? நீங்க பிரவேசிக்காம போயிடாதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்க. உங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேறாம போகாதபடிக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. கடைசியாக 14ஆவது வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும்
மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். புடிச்சிக்கிறீங்களா? இன்னைக்கு கத்துக்கிட்டீங்களே. இன்னைக்கு கத்துக்கிட்டதை என்ன பண்ணுங்க? என்ன பண்ணுங்க? சொல்லுங்க, சபையை சொல்லுங்க, என்ன பண்ண போறீங்க? உறுதியா என்ன செய்ய போறீங்க? புடிங்க, அப்படியே புடிங்க, டைட்டா புடிங்க, அவரை புடிங்க. ஆண்டவரே, 17 ஆண்டுல முதல் நாளுல நாங்க உங்களை ஆராதிக்க வரும் பொழுது நீங்க சொன்ன வாக்குத்தத்தத்தை நாங்க உறுதியா பிடிச்சுக்கிட்டோம். அடுத்த ஆண்டு நாங்க வருவோம் இப்படி வெறும் கையா இல்ல. நாங்க எதை விசுவாசமோ, எதை நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினீரோ அதை நாங்க இப்ப எப்படி உங்களுடைய வாக்குத்தத்தத்தை பிடிச்சோமோ அன்றைக்கு நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறத கைகளில் பிடிச்சுக்கிட்டு அன்னைக்கு நாங்க சொல்வோம், எங்கள் தேவன் உண்மை உள்ளவராக இருந்தார் என்று சொல்லி. விசுவாசம் இல்லையே, ஒன்னும் விசுவாசம் இல்லையே. பார்த்தீங்களா? சொல்ல விட மாட்டான், என்ன உங்களுக்கு சொல்லித்தர விட மாட்டான். அதனால தான் எங்க வைக்கிறானா இங்க வைக்கிறான். நான் சும்மா இருப்பேன்னா நானே இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுவேன், இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுவேன். ஏன் தெரியுங்களா? அவர் என் வாழ்க்கையில எப்படி இருந்தார்னா உண்மை உள்ளவரா இருந்தார். அவர் எப்படி இருந்தார்னா என் வாழ்க்கையில அவர் இதுவரைக்கும் உண்மை உள்ளவரா இருந்தார். என் சபைக்கு நான் சொல்லி தருவேன். ஓ தேவஜனமே, என் சபைக்கு நான் சொல்லுவேன், கர்த்தர் என் வாழ்க்கையில உண்மை உள்ளவரா இருந்தார். இங்க கத்திய வச்சாலும் நான் சொல்லுவேன், என் கர்த்தர் உண்மை உள்ளவர் என்பதை என் நாவுகள் அறிக்கை செய்யும். ஓ எல்லா முழங்கால்களும் முடங்கும், என் கர்த்தர் உண்மை உள்ளவர் என்பதே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Come on church, ஹalleluya. உங்க கர்த்தர் யார் என்பதை இங்க கத்தி வச்சாலும் சொல்லுங்க, அவர் உண்மை உள்ளவர் என்பதே. ஹalleluya. நீங்கள் நம்புகிறபடி அவர் உங்க வாழ்க்கையில சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. நம்பி விசுவாசங்க சத்தமா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. Come on church, எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாம். Come on, தைரியமா இந்த இடத்தை விட்டு நீங்க இந்த 17ஆம் ஆண்டுக்குள்ள பிரவேசிச்சு இந்த இடத்தை விட்டு நீங்க போகும்பொழுது ஹalleluya நீங்க தைரியமா சொல்லுங்க. Come on, wait, எனக்காக வெயிட் பண்ணுங்க. என் கர்த்தர் என் வாழ்க்கையில செய்ய போறதே உங்க கண்ணு பார்க்கணும்னு சொல்லுங்க. உங்க கேட்கிறவங்க கிட்ட சொல்லுங்க, உங்களை விசாரிக்கிறவங்க கிட்ட சொல்லுங்க, உங்களை அதிகமா குவெஸ்டின் பண்றாங்களா அவங்க கிட்ட போய் சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தெய்வம் உண்மையுள்ளவர், அதை நீ பார்க்கணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாரு. கர்த்தர் எனக்கு செய்ததை, கர்த்தர் என் ஆத்மாவுக்கு செய்ததை நான் நின்னு சொல்லுவேன்டா, நான் நின்னு சொல்லுவேன். கர்த்தர் என் ஆத்மாவுக்கு செய்ததை, ஹalleluya, ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தர் எனக்கு செய்ததை, கர்த்தர் எங்களுக்கு செய்ததை, கர்த்தர் என் சபைக்கு செய்ததை நான் நிச்சயமாய் சொல்லுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த காலையில விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த காலையில நம்புறீங்க? உங்கள் தெய்வம் உண்மையுள்ளவர் என்பதை நீங்க நம்பினா உங்க வாயினால அறிக்கை பண்ணி சொல்லுங்க, உங்க வாயினால அறிக்கை செய்து சொல்லுங்க, என் கர்த்தர் என் வாழ்க்கையில, ஹalleluya, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிறத ஒருவனாலையும் தடுக்க முடியாது. ஏனென்றால் அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். Come on church, hallelujah. நீங்க இன்னைக்கு காலையில அறிக்கை பண்ணிட்டு போங்க, கர்த்தர் உங்க காதுகள்ல வந்து விழும்படி செய்வாருங்க. இங்க சொல்லிட்டு போங்க, அவர் சமூகத்துல சொல்லிட்டு போங்க, அதை நம்பி அதை பற்றி பிடிச்சுக்கிட்டு ஹalleluya இன்றைக்கு இந்த இடத்தை விட்டு போங்க. நிறைய பேர் இன்னைக்கு நேரம் ஆகுதுன்னு பாக்குறீங்க, நேரம் இல்லைங்க. இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை பற்றி பிடிச்சிட்டு போங்க. எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்கிறதை ஹalleluya நீங்க பெறணும்னா கொஞ்சம் காத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கும். ஹalleluya. ஆனாலும் சோர்ந்து போகாதீங்க, அவர் செய்கிற ரட்சிப்பை உங்கள் கண்கள் காணும். ஹalleluya, ஹalleluya. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? ஓ நன்றி அப்பா, thank you father, thank you father, hallelujah. நீர் நல்லவாரே, சர்வ வல்லவாரே, உம் கரங்கள் இணாதார்மே. நீர் நல்லவாரே,
உண்மையுள்ளவாறே உம் கரங்கள் ஏனாதாரமே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீர் நல்லவாரே, சர்வ வல்லவாரே, உம் கரங்கள் ஏனாதாரமே. எத்தனை பேர் சொல்றீங்க அவர் உண்மை உள்ளவர்? நீர் நல்லவாரே, உண்மை உள்ளவாரே, உம் கரங்கள் ஏனாதாரமே. ஏந்தினீர், தாங்கினீர், உயர்த்தினீர், தப்புவித்தீர். ஏந்தினீர், தாங்கினீர், உயர்த்தினீர், தப்புவித்தீர். தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை ஓ காரணம் அதற்கு. சொல்லுங்க, தகுதியே இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை ஓ காரணம் அதற்கு. நீர் நல்லவாரே, உண்மை உள்ளவாரே, உம் கரங்கள் ஏனாதாரமே. நீர் நல்லவாரே, உண்மை உள்ளவாரே, உம் கரங்கள் ஏனாதாரமே. பரலோக பிதாவே, தர்மையான நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எத்தனை உண்மை உள்ளவர் என்பதை இந்த 16 ஆண்டுகளும் நாங்கள் ருசி பார்க்கும்படி கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்தீங்க. இந்த 17ஆம் ஆண்டுக்குள்ள நாங்கள் கால் எடுத்து வைக்கும் பொழுதும் ஆண்டவரே, உம்மை கவனித்து பார்த்து நீர் உண்மை உள்ளவர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் எங்களுக்கு நினைப்பூட்டின ஆவியானவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலையில் நாங்கள் உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டதை நாங்கள் பெருந்தனையிலும் கர்த்தாவே உம்மிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க எங்களை பலப்படுத்துங்க, எங்களை தகுதிப்படுத்துங்க, எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. உம்மை நம்பி வந்த ஒருவரும் ஆண்டவரே இந்த இடத்தை விட்டு வெட்கத்தோடு அல்ல ஆண்டவரே, கம்பீர சத்தத்தோடு இந்த இடத்தை விட்டு போக உதவி செய்யுங்க. நீர் மாத்திரமே எங்களை மகிமைப்பட வேண்டும் என்று மீட்பு மூலம் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. அவர் உன் அக்கிரமங்களாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென் லார்ட். கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். சேர்ந்து உற்சாகமாய் சந்தோஷமாய் துதிகனமாகி மகிமையுமக்கே ஓ எல்லாவுமே, ஓ எல்லாவுமே துதிகனமாகி மகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா துதி கனமாகி மகிமையுமக்கே ஓ எல்லாவும், ஓ
ஓ எல்லாவுமே துதி கணமாகி மையுமாக்கி ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சமாதானத்தோட போய் வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.